இன்ஸ்டன்டா வீட்டுல அப்பத்திக்கு உடனே நம்ம ஆவி பிடிக்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இன்னும் பச்சை கற்பூரம் கிடைச்சுன்னா அது கொஞ்சோண்டு வாங்கி வச்சுட்டு அது கொஞ்சம் நம்ம ஸ்டீமர்ல போட்டு விபூதி கொஞ்சம் போட்டு ஆவி பிடிச்சாலும் அந்த பாசிட்டிவான அந்த ஸ்மெல் அதுவே இமீடியட்டா அந்த சளியை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடும். எப்படித்தான் நம்ம வந்து இந்த சளியை வந்து நம்ம எந்த வைத்திய முறைப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட வேலை தான். ஸோ நம்ம உடம்புல எப்பயுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் அட்டாக் ஆகும்போது தான் சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, வாமிட் வருது, டைரியா வருது, இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சிம்டம்ஸ்லாம் நமக்கு ஏற்படும். ஸோ அப்ப இந்த மாதிரியான ஸ்மெல் நமக்கு இமீடியட்டா சளி பிடிச்சாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஃபுல்லா டிப்ரெஷன் போயிடுவோம், கோவம் அதிகமா வரும், இல்ல மூடி ஆயிடுவாங்க, இல்ல தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ முதல்ல சளி காய்ச்சல் இருக்கும்போது படுத்து தூங்கக்கூடாது. ஒரு பேஷண்ட் அப்படிதான் நேற்று வாமிட்டிங் 2-3 நாளா இருந்தது. ஸோ 2-3 நாளா சாயங்காலம் சாயங்காலம் போனோடனே படுத்து தூங்கினோன்னா அது இன்னும் குறையவே இல்லை. 4th டேல வந்து தூங்காம ஒரு நல்ல லிக்விட் ஐட்டம்ஸா, நல்ல டைஜஷன் ஆகிற மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸா கன்சியூம் பண்ணிட்டு நல்ல